மருத்துவரும் 2 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரை ஒவ்வொரு வருடத்திற்கும் சம்பள இழப்பு கடந்த 2017 தொடர்ந்து நாம் இழந்து வருகின்றோம். அரசுக்கு தேவையான பணி மட்டுமல்லாமல் அரசு கொடுக்கின்ற அத்தனை பணிகளையும் அத்தனை திட்டங்களையும் செழுமையாகவும் சிறப்பாகவும் செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், கொரோனா காலத்தில் எல்லா தனியார் மருத்துவர்களும் மூடி பயந்து கொண்டிருந்த போது அன்று இந்திய ராணுவம் போன்று இந்திய மக்களை காப்பாற்றிய தமிழக மக்களை காப்பாற்றிய ஒரே சமூகம் இந்த அரசு மருத்துவருடைய சமூகம் என்பதை அரசுக்கு மீண்டும் நினைவு கூறுகின்றோம். எங்களுடைய அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பேரிடர் காலங்களில் அந்த ஒவ்வொரு வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் புயல் மற்றும் பேரிடர் காலங்களில் முன்னிட்டு செயல்பட களப்பணியாற்றுவதும் இந்த மருத்துவர்கள். ஆக எங்களுடைய பணியை குறைத்து மதிப்பிடாமல் அதை சிறப்பாக செயல்படுத்தும் விதமாக அரசு என்கரேஜ் பண்ணுவதற்கு உத்வேகப்படுத்துவதற்கு 24 மணி நேரம் வேலை செய்த எத்தனையோ மருத்துவர்கள் தங்களுடைய இன்னுரை இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில அரசு எங்கள் பணிகளை பாராட்ட வேண்டும். 2017 கொடுக்க வேண்டிய அந்த சம்பள உயர்வும் பணி உயர்வும் இன்று வரை கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு மேன்பாக பேசிக்கொண்டே இருக்கின்றோம். அரசு டாக்டர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஃபாக்டாவின் சார்பாக எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஜிஓ 354 மறு சீராய்வையும் வலியுறுத்தியும் அதனைத் தொடர்ந்து 293 ஜிஓவில் கொடுக்கப்படாமல் இருக்கின்ற ஆரம்ப சுகாதார மருத்துவருக்கான 3000 ரூபாய் உடனடியாக அலவன்ஸ் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், பிஜிக்கு கொடுக்க வேண்டிய இன்கிரிமெண்ட்ஸை ஸ்டாண்டலோன் இன்கிரிமெண்டாக கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், ஏற்கனவே குறைக்கப்பட்ட 1700க்கும் மேற்பட்ட பதவிகளை 354 உள்ள பதவிகளை 4D மூலமாக குறைக்கப்பட்டது, அதனையும் உடனடியாக அரசு மருத்துவர்களுக்கு திரும்பி கொடுக்க வேண்டும் என்ற இந்த 4 கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று எங்களுடைய 48 மணி நேர தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதே சமயத்தில் எங்களுக்கு அரசின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய அவர்களுடைய அறிவுரையின்படி 2:30 மணி அளவில் சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறோம் என்று அழைப்பு வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை 2:30 மணி அளவில் நாங்கள் அனைவரும் இங்கே அமர்ந்திருப்போம். அதே சமயத்தில் பேச்சுவார்த்தையினுடைய சூழ்நிலைக்கேற்ப எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடருவோம் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பேச்சுவார்த்தையின் முடிவின் அடிப்படையில் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறிக்கொண்டோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு எங்களுடைய நீண்டகால கோரிக்கையான கலைஞர் அவருடைய கையினால் கொடுக்கப்பட்ட ஜிஓ 354 உடனடியாக மறுசீராய்வு செய்து இன்றே அதற்கு அரசு ஆணை கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 150 கோடியிலிருந்து 200 கோடி ரூபாய் தான் வருஷம் முழுவதும் இதற்கு செலவாக இருக்கின்றது. கொரோனா போன்ற காலங்களில் எங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாது போராட்டம் நடத்தி எங்களுடைய மக்களை காத்த எங்களுடைய இந்த அரசு மருத்துவர்களுக்கு அரசு கருணை காட்டி உடனடியாக இந்த அரசாணையை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு கொடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட 14 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவாகின்ற ஒரு வருஷத்திற்கு செலவாகின்ற 4000 மருத்துவர்களுக்கு விடுபட்டுள்ள 3000 ரூபாய் அலவன்ஸ் கொடுக்க வேண்டும். பிஜி ஆணை ஸ்டாண்டர்டாக கொடுக்க வேண்டும். குறைக்கப்பட்ட 1500 பதவிகளை கொடுத்து மீண்டும் இந்த ரீடிப்ளாய்மெண்ட் என்ற சூழ்நிலையை நிறுத்த வேண்டும் என்ற இந்த 4 கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்றி தர மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்களுக்கும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுக்கும் மதிப்புக்குரிய அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி செயலாளர் அவர்களுக்கும் இந்த அரசு டாக்டர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஃபாக்டாவின் சார்பாக தாழ்மையுடன் வேண்டுகிறோம். வேலை நிறுத்தம் இல்லைங்க, அடையாள உண்ணாவிரதம் தான். வேலை நிறுத்தம்லாம் கிடையாது, அடையாள உண்ணாவிரதம். அதாவது இது வேலை நிறுத்தம் இல்ல, அரசின் கவனத்தை ஈர்க்க நடைபெறக்கூடிய அரசு மருத்துவர்கள் சங்க கூட்டமைப்பினுடைய அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. அரசு எங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கும், மாண்புமிகு முதல்வர் அவர்களும் கோரிக்கைக்கு செவிசாய்ப்பார் என்று நம்புகிறோம். அதுவரை இந்த போராட்டம் இந்த 2 நாட்கள் கழித்து நாங்கள் முடிவெடுப்போம். கடந்த 2019 வருடம் ஒரு தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை இதே ஃபாக்டா அரசு மருத்துவர் சங்க கூட்டமைப்பு முன்னெடுத்த போது அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களது போராட்ட களத்திற்கே வந்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என உறுதியளித்தார். அவர் அளித்த அந்த உறுதியை நிறைவேற்ற நாங்கள் முதல்வரிடத்திலே இந்த கோரிக்கையை முன்னெடுத்து செல்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.